Hi, என் பேர் வியாஸ். நான் எம்கியூப் இன்ஃபோடெக்கில் ஸ்டூடெண்ட்டாக யூஏ கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் 3 மாதம் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். நான் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் பேர் ஈவன்சி. அஜெண்டாவை பற்றி பிரிச்சுக்கணும் பார்த்துக்கலாம். இன்ட்ரோ, அசஸ்மெண்ட், கீ அச்சீவ்மெண்ட். ஈவன்சிங்கிறது ஒரு மொபைல் ஆப் டிசைன்டு ஃபார் ஈவெண்ட்டை டிஸ்கவர் பண்ணுறவங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கு. இது வந்துட்டு ட்ரெண்டிங் ஈவெண்ட்ஸு, நம்ம ஊரில் உள்ள பாதி பேருக்கு ஈவெண்ட்ஸ் எங்கே நடக்குது எப்படி நடக்குங்கிறது தெரியாது. அதனால இந்த ஆப் வந்துட்டு இது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஈவெண்ட் பிரைட் மாதிரி சேர்த்து இது வந்துட்டு ஈவெண்ட்ஸை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இதுலேயே நம்ம ஈவெண்ட்ஸை டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம், ரியல் டைமாக விஷுவலாக பார்த்துக்கலாம், மக்கள் ஸ்டோரி வைக்க முடிய ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். அப்ஜெக்டிவ்ஸ் இது வந்துட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ரியல் வேர்ல்டில் உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கொண்டு போகுது. சீம்லெஸ்ஸான மொபைல் ஆப் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லி கூட. இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இது ஈவெண்ட்டை டிஸ்கவர் பண்ணுறது, அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. விஷுவலாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப் ஸ்டைல் ஈவெண்ட்ஸி ஒரு பிரிட்ஜ் கேப் மாதிரி பிட்வீன் த ஈவெண்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் சோஷியல் மீடியா. இது ஈவெண்ட் பிளாட்ஃபார்மையும் சோஷியல் மீடியாவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பு. இது மொபைலில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். இது ஈவெண்ட்டை டிஸ்கவர் பண்ணுறது, புக் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். லைவாக கூட நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். இது இப்போ ஜென் இசட் ஆங்கிளில் கொஞ்சம் மேக் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு மிஷன் இந்த வேர்ல்டில் மக்கள் எல்லோரும் டிஸ்கவர் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஈவெண்ட்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். அதுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஆப்பாக நாங்கள் மேக் பண்ணிடுவோம். எங்களோட விஷன் நாங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை எப்படி ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக ஈவெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, அவங்க ஈவெண்ட்டை டிஸ்கவர் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது, அவங்க அட்டன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இது பண்ணலாம். இது அவங்க ஷேர் பண்ணலாம். மொபைலில் தான் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஓவர்வியூவை பற்றி பார்க்கலாம். டிஸ்கவர் பண்ணலாம். இது ஈவெண்ட்ஸை லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு காமிக்கும், வைப்பு காமிக்கும், அதுக்கு கீழே மக்கள் கமெண்ட் பண்ணது, இது போகலாமா போகலாமா, எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா என்னென்னலாம் நடக்குங்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே அவங்க மக்கள் இதால் நாங்கள் ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறது இது இந்த ஈவெண்ட் நமக்கு ஒரு இதுக்கு முன்னாடி போனவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து இது லிமிட்டடாக தான் ஸ்டோரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் மாதிரி இது ஃபாலோவர்ஸ் எல்லாம் வரும். அட்டன் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். இதில் டேக்ஸி, ஜிஎஸ்டி இந்த மாதிரி எதுவும் கிடையாது. நாங்களாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாத மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இது ஈவெண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக இருக்குது. இதில் நாங்கள் எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பையும் நாங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஒரே டேப்பில் ஸ்மூத்தாக இன்ஸ்டண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிடலாம். இதில் கனெக்ட் ஃபாலோவர்ஸ், கிரியேட்டர்ஸ் இவங்கள மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஒரு கம்யூனிட்டியாக கனெக்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து இதில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, அது யார் ஹாஸ்ட் பண்ணுறாங்க, இது ஈவெண்ட்ஸ் பில்ட் மீனிங்ஃபுல்லாக இருக்குமா, கனெக்டிங் த பிளெண்டிங் சோஷியல் மீடியா. இதில் இவங்க ஸ்டோரி போடுறது எல்லாமே பண்ணலாம். இது ரியல் வேர்ல்டில் மக்கள் யூஸ் பண்ணலாம். இது ஈவெண்ட்ஸி, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரி உள்ள எல்லா பிளாட்ஃபார்மையும் சேர்த்து வச்சு ஒரு இதாக தான் நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இதுதான் ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஜ். இப்போ ஈவெண்ட் நேம் அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்புல அவங்க நேம் வைக்காங்க. மெயின் கெஸ்ட்டாக யார் வராங்க, ஈவெண்ட் கேட்டகரி எந்த மாதிரி, கான்டாக்ட் யார் அந்த இதை வாய்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த டேட்டில் அவங்க வச்சுருக்காங்க, ரிப்போர்ட்டிங் மேனேஜ்மெண்ட்டு யார், ரிவ்யூ பீரியட் என்னது, இந்த மாதிரிலாம் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ஸ் இதில் என்னென்னலாம் இருக்குது. இது வேர்ல்டு வைட் ரேஞ்சாக ஃபியூச்சர் இன்க்ளூட் பண்ணுது. ஈவெண்ட்டை டிஸ்கவர் பண்ணலாம், ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணலாம். இது QR கோட் இருக்குது. ஸ்மார்ட்டாக டிக்கெட் புக்கிங் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் எல்லா வித டிக்கெட் புக்கிங்கும் உண்டு. கார்டு, ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கு, ரெடீம் கோடு அந்த மாதிரிலாம் எல்லாமே உண்டு. இது ஈஸியாக யூபிஐ கார்டு, வேலட் இந்த மாதிரி ப்ரோமோ கோடு கூட உண்டு. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட உண்டு ஒரு இதுக்கும் டிக்கெட் புக் பண்ணலாம். ஈவெண்ட் டிஸ்கவர் ஃபில்டர்ஸு, யூஸர் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஈவெண்ட்ஸ் பை கேட்டகரி வைஸாக டேட்டு, லொக்கேஷனு, பாப்புலாரிட்டி, யூஸிங் பவர்ஃபுல் ஃபில்டர்ஸ் அண்ட் பர்சனலைஸ். நம்ம ஈஸியாக
ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கிளியராக வந்துட்டு ஃபில்டர் போட்டு காமிக்கலாம். எப்படின்னா லொக்கேஷனு, டேட்டு, டைமு, என்னைக்கு நடக்கு, யார் வாரா, பாப்புலாரிட்டி இல்லையாங்கிற மாதிரி இது வந்துட்டு காமிக்கும். அதுக்கு அடுத்து ஆர்கனைசர் டூல். நம்மளே கிரியேட் ஈவெண்ட் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம், சேல்ஸ் அந்த டிக்கெட் சேல் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், அட்டென்ட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், ரியல் டைமாகவே இது எல்லாத்தையும் பண்ணலாம். ப்ரோட்டோடைப் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இன்ட்ராக்டிவ் மொபைல் ஸ்க்ரீனாக வச்சு நான் இது பண்ணியிருக்கோம். அது போக இதில் வந்துட்டு ஸ்மூத் நேவிகேஷன், மாடர்ன் லேஅவுட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்துட்டு ஃப்ளோவாக போகும். போத் யூசர்ஸ் அண்ட் ஆர்கனைசர் 2 பேருக்குமே இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணலாம், டிக்கெட் புக் பண்ணலாம், QR கோட் பேஸ் பண்ணலாம், செக்கிங்ஸு. ப்ரோட்டோடைப் வந்துட்டு எல்லா ஒரு இன்ட்ராக்ஷனையும் இது பண்ணும். அதுக்கடுத்து ஸ்க்ரீனில் இது ஒரே இதாக போகும், ஃபங்க்ஷனலாக இருக்கும், ஆக்டிவிட்டி என்கேஜிங்காக கூட இருக்கலாம், பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கடுத்து யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். இதில் வந்துட்டு நான் ஃபிக்மான் டூல் யூஸ் பண்ணி தான் ப்ரோட்டோடைப் எல்லாமே பண்ணேன். லிஸ்டிங் ஆல் டீட்டெயில் பேஜ், எல்லா டீட்டெயில் பேஜும் இதில் இருக்கும். அதுக்கடுத்து புக்கிங் ஃப்ளோ எல்லாமே ஒரு ஃப்ளோவாக தான் போகும். இதில் வந்துட்டு ஊடையில் டேக் ஆகிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. க்ளீனாக ஸ்மூத்தாக நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புக்கிங் அண்ட் டிக்கெட் பேமெண்ட் ஃப்ளோ. இதில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். UPI, கார்டு, வேலெட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரியல் டைம் அமௌண்ட் அப்டேட்டட் அண்ட் அனிமேட்டட் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன். இதில் வந்துட்டு அனிமேட்டட் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் கூட வருது. அதுக்கடுத்து ஆர்கனைசர் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக இந்த ஒரு டேஷ்போர்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு அவங்க ஈவெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம், டிக்கெட் சேல் எவ்வளோ இருக்குது அது லிமிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து QR கோடை ஸ்கேன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல்லே இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்னா இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இது ஒரு ஃப்ராக்மெண்டடாக இருக்கும் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம். இது வந்துட்டு மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் டிஸ்கவர் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது, கம்யூனிகேஷன், மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணி பேசிக்கிறது. அதுக்கடுத்து யூசர் ஃபேஸஸ் டிஃபிகல்ட்டிஸ், அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிலாம் பண்ணுறாங்க. வெரிஃபைடான ஈவெண்ட்ஸில் அவங்க என்னென்ன டிஃபிகல்ட் பண்ணுறாங்க, இதெல்லாமே இதில் வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர் ஸ்ட்ரகிள் மேனுவல் செக்இன்ஸு, அதனால இதில் லிமிட்டட் பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் உண்டு, புவர் அனாலிட்டிக்கல் கிடையாது. அதுக்கடுத்து இதில் லேக் ஆஃப் இன்டிகிரேஷன் லீட்ஸ் டு இன்எஃபிஷியன்ட் புவர் யூசர். இதில் வந்துட்டு எதுவுமே லேக் ஆகாமல் கிளியராக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் ஈவெண்ட் யூசிபிலிட்டி கூட இருக்குது. கான்செப்ட் ஈவெண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் வந்துட்டு யூசர் ஃபர்ஸ்ட் எண்டு டு எண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இது வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும். ஈவெண்ட் டிக்கெட் புக் பண்ணுறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. இது வந்துட்டு க்ளீனாக இன்டர்ஃபேஸ் என்ஷூர், ஈஸியான நேவிகேஷன் இருக்கும். இது வந்துட்டு ஸ்கேலபிள் மாடுலார் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போர்ட்ஸ் அட்டண்டன்ஸ் அண்ட் ஆர்கனைசர், இது வந்துட்டு 2 பேரையும் சப்போர்ட் பண்ணும் வித் த இன்டகிரேட்டட். இதில் வந்துட்டு ரியல் டைம் பேமெண்ட்ஸ் அப்டேட் கூட இருக்கும். ஃபியூச்சர் அப்டேட் ஃபார் ஈவெண்ட்ஸி வில் இன்க்ளூட் பர்சனலைஸ்டு, அவங்களோட ஈவெண்ட் ரெக்கமெண்டேஷன் யூஸிங் ஏஐ வச்சு யூஸ் பண்ணி, சோசியல் இன்டகிரேஷன், அவங்க ஷேர் பண்ணுறது, குரூப் புக்கிங்கு, லைவ் ஈவெண்ட்டு, ட்ராக்கிங் வித் மேப் வச்சு ட்ராக் பண்ணுறது, ஆஃப்லைன் டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் வந்துட்டு ஃபியூச்சரில் ஏஐ வச்சு கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் தான் இருக்கும். ஆர்கனைசர் வில் கெயின் அட்வான்ஸ். அந்த இவங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ஸ்பான்சர் டூல்ஸ் வந்துடும். மல்டி டே ஈவெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு 5 நாள் 6 நாள் அந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துறதுனால அதுக்கும் ஈவெண்ட் ஷெட்யூல் வந்துடும், ஃபியூச்சர்ஸ் வந்துடும். யூசருக்கும் சரி, பிளாட்ஃபார்முக்கும் சரி ஒரு ஈவெண்ட்டு வந்துட்டு தேவைப்படும். எப்படினாலும் அவங்களுக்கு ஈஸியாக ஈவெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நாங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் கிளியராக கொண்டு வரலாம். ப்ராஜெக்ட் ஹைலைட் ஈவெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு மொபைலில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த பிளாட்ஃபார்ம். இது வந்துட்டு
மக்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு வைடில் உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறது, ஈவெண்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது. இன்ஸ்டாகிராமில் மக்கள் வந்துட்டு அங்கே ஈவெண்ட் நடக்குது, அதை அங்கே நாங்கள் போகிறோம், அந்த மாதிரி சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு சில டைம் லேட்டாக கூட வந்து கிடைக்கும். ஆனால் ஈவெண்ட்ஸி வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கொண்டு வரும். இது வந்துட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் சரி, அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் சரி, இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்துட்டு ஸ்கேம் யாராலையும் பண்ண முடியாது. இது வந்துட்டு எக்கோ சிஸ்டம் யூஸராக இருக்கும், அது போக ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்டோரி போட்டுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த இடத்துல வச்சு, அது ஈவெண்ட் சீட்டை நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதை கிளியர் பண்ணிடுவாங்க. கன்க்ளூஷன், த ஈவென்ட்ஸி டெவலப் ஹேஸ் பீன் வேல்யூபிள். இது வந்துட்டு ஒரு வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்காக இருந்துச்சு. இது வந்துட்டு என்னால் தியரட்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ண முடிஞ்சிச்சு. ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் இது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு என்னோட யூஏஎக்ஸ் டிசைன் ஸ்கில்லை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிச்சு. அது போக இதில் ப்ரோட்டோடைப், ஈவெண்ட் பேஸ்டு எல்லாமே நான் யூஸ் பண்ணி வித் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஈவென்ட்ஸி ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் மாடர்ன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஈவென்ட்ஸி வந்துட்டு இனி வரும் காலத்தில் வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு கிளியராக உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுவோம். கிரெடிட்ஸ் டு எம்கியூப். நான் எம்கியூபுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டுதான். ஏன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்தது அவங்க வந்துட்டு எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது. இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எம்கியூப் இன்ஃபோடெக்கில் வந்துட்டு அவங்க ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி நிறைய சொல்லித்தராங்க. அவங்க வந்துட்டு கிளியர் தியரட்டிக்கல் கான்செப்டாக கொண்டு போவாங்கன்னா நீங்கள் டவுட்ஸ் கேட்டாலும் கிளியராக சொல்லி தருவாங்க. இது ஏன் இம்பார்ட்டன்னா, எம்கியூப் ஸ்டாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியரான ப்ராக்டிக்கலு தியரட்டிக்கல் எல்லா இதுலேயும் கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸு நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு டவுட்டை கிளியர் பண்ணி தான் நீங்கள் போகையில் உங்களை வந்துட்டு நல்ல ஒரு டிசைனராகவோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவோ உங்களை ஆக்கிடுறாங்க. யூஎக்ஸோட கேஸ் ஸ்டடி இதில் வந்துட்டு நான் ஒரு 3 விதமான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சாட்டிஸ்ஃபைன்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், கத்திபைன்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், செடானெஸ்ஸின்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, கலர் வந்துட்டு உங்களோட மொபைல் ஆப்போ வெப்சைட்டுக்கோ கிளியரான உங்களுக்கு ஒரு இதை கொடுக்கும். பார்க்குற மக்களுக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். ஒரு கலரும் மக்களுக்கான எமோஷனை தெரிவிக்கும். நான் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் வந்துட்டு வைப்ரண்ட் பர்பிள் ஷேட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான உண்மையான நேம் வந்துட்டு எலக்ட்ரிக் இண்டிகோ. இதில் வந்துட்டு நான் ஆப்பில் வந்துட்டு மொத்தம் 3 கலர் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்துட்டு எலக்ட்ரிக் இண்டிகோ தான் நான் 50% யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் வந்துட்டு 30%, பிளாக் வந்துட்டு ஒரு 20% யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் வந்துட்டு நான் ஃபாண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த எம்கியூ அந்த ஈவென்ட்ஸில் உள்ள டேப்ஸோட ஒரு அவுட்லேயர். இல்லுஸ்ட்ரேஷனுங்கிறது வந்துட்டு உங்களோட டிஸ்கவரி ஜர்னியை பற்றி சிம்பிளாக ஒரு இதாக விஷுவலாக போல்டு ஐடியாஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோரி செட்ஸ்லேருந்து தான் நான் இல்லுஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணேன். இதில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பர்பஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் என்னது, அது என்ன பிளாட்ஃபார்ம், இது எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரு பிக்சர்லேயே இது வந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இல்லுஸ்ட்ரேஷன் இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு வெல்கம்ஸுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு புது மெம்பர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா திரும்ப ஆப்பை வந்துட்டு திரும்ப ரீயூஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு பேஜ். அதுக்கு அடுத்து இதில் வந்துட்டு செகண்ட் பேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு மக்களோடு டிஸ்கவர் பண்ணுற மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இமேஜை நான் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஈஸியாக ஈவெண்ட்ஸியோடு நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு தேர்ட் பேஜில் நான் இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன். இது வந்துட்டு மக்கள் கூட ஈஸியான டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். முதல்ல வந்துட்டு டிஸ்கவர் பண்ணி அதுக்கடுத்து நம்ம போகிற மாதிரி இது வந்துட்டு ஈவெண்ட்ஸ் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் நமக்கு சொல்லுவது. அதுக்கு அடுத்து இதில் வந்துட்டு இன்னொரு இது வச்சுருக்கேன். இது வந்துட்டு மக்களோட செக்யூரிட்டியை பற்றி இது சொல்லுது. இதுக்கு அடுத்து நம்ம டெமோ பார்ப்போம் ஆப்போட அவுட்லுக். இதுதான் ஈவெண்ட்ஸியோட ஃபர்ஸ்ட் வெல்கம் பேஜ். இதுக்கு அடுத்து எக்ஸ்ப்ளோர் வித் ஈவெண்ட்ஸிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் பேஜ் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து டிஸ்கவர் பண்ணுற மாதிரி ஒரு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி ஒரு வெல்கம் பேஜ் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து இது இங்கேருந்து உங்கள் இதை ஜெர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இப்போ நம்ம சைன்இன் பண்ணிட்டு லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணதுக்கு அடுத்து ஃபஸ்ட் பேஜுக்கு என்ட்ராகிறோம்.
இங்கே வந்துட்டு நம்ம ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி ஈவெண்ட்டுக்குள்ளே போகுது. இங்கே வந்துட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான சீட்ஸை புக் பண்ணிட்டு நீங்கள் இங்கிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் பே இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது டிக்கெட் கன்ஃபார்ம்னு ஒரு பேஜ் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேப் மாதிரி ஒரு ஐக்கான் வச்சுருப்போம். இதில் வந்துட்டு உங்கள் ஊரில் நியரில் எங்கெங்கெல்லாம் ஈவெண்ட் நடக்குங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஐக்கான் மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அதுக்கடுத்து உங்கள் ப்ரொஃபைல் பேஜில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஈவெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு கேலண்டர் மாதிரி நாங்கள் ஒன்று வச்சுருப்போம். இதில் வந்துட்டு அப்கமிங் ஈவெண்ட், இந்த மாதம், இதுக்கு முன்னாடி போன ஈவெண்ட், இதில் வந்துட்டு மொத்தம் 3 டாட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 1 டாட்னா பப்ளிக் ஈவெண்ட், 2 டாட்னா ப்ரைவேட் ஈவெண்ட், 3 டாட்னா ஃபேமிலி ஈவெண்ட். இதில் வந்துட்டு இந்த மாதம் உங்களுக்கு என்ன ஈவெண்ட் நீங்கள் போகிறீங்கிறத வச்சு ஒன்று காமிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்களே இதில் வந்துட்டு ஈவெண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பேஜ் வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட் யார் யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் ஹோம் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று காமிப்போம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயான ஈவெண்ட்டா இல்லை பப்ளிக் ஈவெண்ட்டா, நியர்பை ஈவெண்ட்டா, இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதான் என்னோட ப்ராஜெக்டோட ஓவர்வியூ பார்த்துக்கிட்டீங்க. நான் எம்கியூபில் வந்துட்டு ஒரு 3 மாதம் யூஐ/UX டிசைன் வந்துட்டு கோர்ஸ் எடுத்து பண்ணேன். 2 மாதம் வந்துட்டு தியரிட்டிக்கலாக போனேன். அடுத்து லாஸ்ட் 1 மந்த் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இந்த ஆப்பை பற்றி டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். இங்கே வந்துட்டு நல்லா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எல்லாமே சொல்லி தராங்க. தியரிட்டிக்கலாகவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.